டைம்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் and 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல வர்க்கிங் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் இன் 1 ரெவல்யூஷன் ஆஃப் கிராங்க் ஒரு சுத்தினாலே வர்க்கிங் சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஆனா வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல கிராங்க் ஷாஃப்ட் 2 வாட்டி சுத்தணும் அப்பதான் வந்து வர்க்கிங் சைக்கிள் இஸ் கம்ப்ளீட்னு அர்த்தம் மோர் பவர் அவுட்புட் வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல கிடைக்கும் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல வந்து லெஸ் பவர் அவுட்புட் தான் கிடைக்கும் அப்படின்றாங்க அது பாத்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல வந்து லெஸ் ஃப்ளோ ஸ்பேஸ் இங்க மோர் ஃப்ளோ ஸ்பேஸ் எனக்கு பெருசு இல்ல அங்க 2 ஸ்ட்ரோக் வந்து ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம் 4 ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஸ்டார்ட் பண்ணனும்ன்றாங்க 2 ஸ்ட்ரோக் வந்து மோர் ஃபியூல் கன்சம்ப்ஷன் 4 ஸ்ட்ரோக் வந்து லெஸ் ஃபியூல் கன்சம்ப்ஷன் எடுத்துக்கலாம் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கு வந்து அதிகமா இருக்கும் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கு லோ மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அதே வந்து பாத்தீங்கன்னா தெர்மல் எஃபிஷியன்சி வந்து இதுக்கு கம்மியா இருக்கு 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கு 4 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கு ஹை தெர்மல் எஃபிஷியன்சி அப்படி சொல்லிக்கலாம் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து லெஸ் கம்ப்ரஷன் ரேஷியோ 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து மோர் கம்ப்ரஷன் ரேஷியோ இங்க 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல மோர் லூப்ரிகேட்டிங் ஆயில் கன்சம்ப்ஷன் இங்க 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல லெஸ் லூப்ரிகேட்டிங் ஆயில் கன்சம்ப்ஷன் அப்படி தெரிஞ்சுக்கலாம் இங்க லோ வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கு 4 ஸ்ட்ரோக் வந்து ஹை வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி high power to weight ratio இங்க less power to weight ratio 4 stroke higher flywheel required lighter flywheel required 2 stroke ல இது heavier flywheel required இல்ல நல்லா கவனிச்சீங்க அப்படினா 2 stroke ல தண்ணி வச்சீங்களா யாரெல்லாம் கம்மியா இருப்பாங்க less flow space less thermal efficiency less compression ratio low volumetric efficiency lighter flywheel so இதெல்லாம் ஒண்ணா வச்சுக்கணும் மறக்க கூடாது அப்படினா flow space அதுக்கு அப்புறம் thermal efficiency அப்புறம் compression ratio அப்புறம் volumetric efficiency flywheel சரி this flow space கூட எக்ஸ்ட்ரா இப்ப நம்ம என்னன்னா flow space கம்மியா இருக்கணும் thermal efficiency கம்மியா இருக்கணும் அப்புறம் compression ratio கம்மியா இருக்கணும் volumetric efficiency கம்மியா இருக்கணும் flywheel சிறுசா இருக்கும் so flywheel கூட பார்த்தனா இங்க so space கம்மியா இருக்கணும் flywheel சின்னதா இருக்கணும் thermal efficiency கம்மியா இருக்கணும் volumetric efficiency கம்மியா இருக்கணும் compression ratio கம்மியா இருக்கணும் சோ இத கூட நடுவுல இங்க போட்டா நமக்கு ஈஸியா இருக்கும் சோ கம்மியான விஷயங்கள்லாம் மொத்தமா செட்டா ஞாபகம் வச்சாச்சு SFC TV அண்ணாச்சு SFC னா ஸ்பேஸ் கம்மியா இருக்கணும் flywheel சிறுசா இருக்கணும் compression ratio கம்மியா இருக்கணும் thermal efficiency கம்மியா இருக்கணும் volumetric efficiency கம்மியா இருக்கும் இத செட்டா ஞாபகம் வச்சுக்கணும் தனித்தனியா படிச்சா ஞாபகம் வச்சுக்கவே வரும் இப்போ இதுல இதெல்லாம் அதிகம் அப்படினு பாத்தீங்கன்னா அதிகம் வந்து பாத்தீங்கன்னா பவர் அவுட்புட் அதிகம் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அதிகம் பவர் டு வெயிட் ரேஷியோ அதிகம் பவர் அதிகம் பவர் டு வெயிட் ரேஷியோ அதிகம் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அதிகம் இது இல்லாம வேற யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவில் மோர் லூப்ரிகேட்டிங் ஆயில் கன்சம்ப்ஷன் லூப்ரிகேட்டிங் ஆயில் அதிகம் இது இல்லாம கம்ஃபர்டபிளா ஈஸி ஸ்டார்டிங்ன்றது நல்லதா கெட்டதா நல்லதுதான் அப்ப ஸ்டார்டிங் ஈஸி ஸ்டார்டிங் ஸோ இதெல்லாம் வந்து செட் ஆகும் அது ஃபர்ஸ்ட் பேசிக் பிரின்சிபிள் தான் ஸோ ஆக மொத்தம் இதுல ஒரு 5 இதுல ஒரு 5 10 அவன் பேசிக்கா 1 11 ஸோ அவன் 12 வரும் அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கம்மியா தேவைப்படும் ஃப்ளைவீல் சிறுசா தேவைப்படும் கம்ப்ரஷன் ரேஷியோ சிறுசா இருக்கும் தெர்மல் எஃபிஷியன்சி கம்மியா இருக்கும் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி கம்மியா இருக்கும் எல்லாம் கம்மி பவர்
அதிகமாக தயாரிக்கலாம், பவர் அதிகமாக கிடைக்கும். பவர் பை வெயிட் ரேஷியோ அதிகமாக இருக்கும். மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். லூப்ரிகேட்டிங் ஆயில் அதிகமாக தேவைப்படும். ஸ்டார்டிங் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் ஈஸியாக பண்ணலாம். ஸோ 1 2 3 இவன் நான் இன்க்ரீசிங் ட்ரெண்டில் தான் போடுறேன். 4 5 1 2 3 4 5. அப்போ ஒர்க்கிங் சைக்கிள் கம்ப்ளீட் 1.5 வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி தான் ஒரு விஷயத்தை படிக்கும்போது கோர்வை ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். திரும்ப திரும்ப எக்ஸாம் எழுதும்போது நமக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.